உலகத்துல சில இடங்கள் இருக்கு. அந்த இடங்களை நம்ம மேப்ல பார்க்க முடியும், அங்க போகவும் டெக்னிக்கலி முடியும். ஆனா அந்த இடங்களை யாரும் முழுமையா புரிஞ்சு கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மிஸ்டீரியஸான இடம்தான் ஹிமாலயாஸ், கைலாச மலை. இந்த மலைத்தொடர் சாதாரணமான மலைகள் இல்லை. இது உலகத்திலேயே மிகவும் மிஸ்டீரியஸா இருக்கும் இடங்கள்ல ஒண்ணு. ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் நீளம், நூற்றுக்கணக்கான சிகரங்கள், பல ஆயிரம் ஆண்டுகள் பழமையான வரலாறு. ஆனா இன்னும் இங்க நிறைய விஷயங்கள் முழுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணப்படல. இந்த மலைகள்ல இருக்கும் ஒரு முக்கியமான இடம் மவுண்ட் கைலாஷ். இந்த மலை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இதுதான் இந்த மலைத்தொடரின் ஒன்லி மிஸ்ட்ரி இல்லை. இங்கே இன்னும் பல விஷயங்கள் இருக்கு. முதல்ல ஒரு சிம்பிள் கேள்வி, ஏன் இந்த மலை மட்டும் யாராலும் ஏறப்படல? உலகத்திலேயே உயரமான மலை மவுண்ட் எவரெஸ்ட், அதையும் மனுஷங்க ஏறி முடிச்சிருக்காங்க. ஆனா இந்த மலை மட்டும் அன்டச்டா இருக்கு. ஏன்? சிலர் சொல்றாங்க இந்த மலைக்கு அருகே போனாலே ஸ்ட்ரேஞ்சான ஒரு ஃபீலிங் வரும்னு. அது எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ஒரு ஃபீலிங், ஒரு அன்ஈசி ஃபீலிங், ஒரு ரெஸ்பெக்ட், ஒரு பயம். இது மூணுமே சேர்ந்து வரும்னு. நீங்க யோசிங்க, ஒரு மலையை பார்த்தாலே அப்படி ஒரு ஃபீலிங் வருதுன்னா அது சாதாரணமா, நார்மலா? இந்த மலை ஆன்மீக ரீதியாகவும் மிகவும் முக்கியமான ஒரு மலை. ஹிந்து மதத்துல லார்ட் சிவா, சிவன் இங்கே தியானம் செய்யறாருன்னு நம்பப்படுது. அதனால பலர் இந்த மலைய ஏறவே கூடாதுன்னு நம்புறாங்க. ஆனா அவங்க அந்த மலைய சுத்தி நடக்கிறாங்க. அத கோரான்னு சொல்றாங்க. இந்த பயணம் மிகவும் கடினம், உயரம், குளிர், சோர்வு. ஆனா அதை முடிச்சவங்க சொல்றாங்க அது வாழ்க்கையை மாற்றுற ஒரு அனுபவம். சிலர் சொல்றாங்க அவங்க மனசுல இருந்த குழப்பம் கம்ப்ளீட்டா கிளியர் ஆயிடுச்சுன்னு. சிலர் சொல்றாங்க அவங்களுக்கு ஒரு இன்னர் பீஸ் கிடைச்சதுன்னு. இது உண்மையா இல்ல ஒரு நம்பிக்கையால வருதா? சரி, இப்போ கிளைம்பிங் பத்தி பார்ப்போம். சிலர் இந்த மலைய ஏற முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு நடந்த விஷயங்கள் சாதாரணம் இல்லை. திடீரென உடல் பலவீனம், மூச்சு வாங்க முடியாம இருக்கிறது, தலை சுற்றல், இது எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதா சொல்றாங்க. இது ஹைட் காரணமா? ஆனா அதே ஹைட்டுக்கு மேல இருக்க மலைகள்ல இப்படி இல்லையே. மேலும் சிலர் சொல்றாங்க எங்களுக்கு காரணமே இல்லாம பயம் வந்ததுன்னு. அது ஒரு சாதாரண பயம் இல்லை, ஒரு அன்கண்ட்ரோலபிள் ஃபியர். அவங்கள முன்னாடியே போக விடாத மாதிரி ஏதோ ஒரு சக்தி தடுக்கிறதா சொல்றாங்க. அந்த மொமெண்ட்ல ஒரு ஃபீலிங், இங்க இருந்து நம்ம திருப்பி போகணும்னு. இது இன்ஸ்டிங்டா இல்ல வார்னிங்கா? இப்போதான் மிகவும் இன்ட்ரெஸ்டான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். அதுதான் நேரம். சிலர் சொல்றாங்க அங்க நேரம் வேகமா போகும்னு. ஒரு நாள் மாதிரி இருந்தது, ஆனா அது பல நாட்கள் ஆன மாதிரி. மேலும் அவங்களோட நகங்கள், முடி வேகமா வளர்ந்திருக்கு. இது எப்படி பாசிபிள்? நம்ம பாடி எப்படி ரியாக்ட் ஆகுமா? இல்ல அது டைம் பர்செப்ஷன் சேஞ்சா? இல்ல அந்த இடத்துல டைம் வேற மாதிரி போகுதா? மேலும் இந்த மலை மேல இருந்து பார்க்கும்போது, இந்த மலையை நம்ம மேல இருந்து பார்க்கும்போது ஒரு பர்ஃபெக்ட் பிரமிட் மாதிரி இருக்கும்னு சொல்றாங்க. இது மிகவும் அன்யூஷுவலான ஒரு விஷயம். இதனால சிலர் சொல்றாங்க இது ஒரு நேச்சுரலான மவுண்டன் இல்லை, இது ஒரு ஏன்ஷியன்ட் ஸ்ட்ரக்சர்,
மேலும் இங்க காம்பஸும் வேலை செய்யாதான், டைரக்ஷன் தெரியாது. ஏன்னா இங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் அதிகமா இருக்கு. இதையெல்லாம் சேர்க்கும் போது ஒரு டவுட் நமக்குள்ள, இது உண்மையிலே ஒரு மலைதானா? இந்த மலையில பக்கத்துல இருக்கிற லேக் மானஸ்ரோவர் மிகவும் ஒரு அமைதியான ஒரு லேக். ஆனா அருகில் இருக்கிற இன்னொரு ஏரி முழுக்க முழுக்க மாறுபட்டது. அது இருண்டது, அமைதியற்றது. ஒரே இடத்துல டூ ஆப்போசிட் நேச்சர்ஸா? ஏன் இப்படி இருக்குது? இப்போ நம்ம ஃபோக்கஸை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். இந்த ஹிமாலயாஸ் முழுதும் பலர் சொல்றாங்க சில இடங்கள் மேப்ல இருக்காதுன்னு. அங்க பிசிக்கலி போக முடியும்னு தோணும், ஆனா அதை கண்டுபிடிக்க முடியாது. சிலர் சொல்றாங்க அவங்க அந்த இடத்துக்கு போனாங்க, ஆனா அதே இடத்துக்கு மறுபடியும் போக முடியலன்னு. இது எப்படி பாசிபிள்? மேலும் சிலர் ஸ்ட்ரேஞ்சான மனிதர்களை பார்த்ததாகவும் சொல்றாங்க. அவங்க ரொம்ப ரொம்ப சைலண்டா இருக்கிறதா சொல்றாங்க. அவங்க திடீர்ந்தால டிஸப்பியர் ஆயிடுவாங்க. இது எல்லாம் என்ன ஹாலுசினேஷனா இல்ல உண்மையா? மேலும் சிலர் அங்கங்கே ஃபுட் பிரிண்ட்ஸ் மார்க் பார்த்ததா சொல்றாங்க. அது மனுஷனோட ஃபுட் பிரிண்ட் மாதிரி இல்லை. சிலர் இதை ஏட்டின்னு சொல்றாங்க. இது உண்மையிலேயே இருக்கா அல்லது மித்தா? மேலும் சிலர் சொல்றாங்க சிக்னல் கம்ப்ளீட்டா வேலை செய்யாது, கம்யூனிகேஷன் கட் ஆயிடும், காம்பஸ் டைரக்ஷன் காட்டாது. இது மேக்னெட்டிக் எஃபெக்ட் காரணமா இல்ல அன்னோன் ஃபோர்ஸ்னாலயா? மேலும் சிலர் சொல்றாங்க அங்க ரொம்ப ஒரு அன்எக்ஸ்பிளைன்டான சவுண்ட்ஸ் கேட்கும். அது விண்ட் இல்லை, அனிமல் இல்லை, வேற என்ன? மேலும் சிலர் சொல்றாங்க அங்க சில ஷேடோவியான ஃபிகர்ஸ் எல்லாம் பார்த்ததா. ஒரு செகண்ட் மட்டும்தான், அடுத்து அது டிஸப்பியர் ஆயிடும். இது என்னவா இருக்கும்? சிலர் ரொம்ப இன்டென்ஸான ட்ரீம்ஸ் அவங்களுக்கு வரதை பத்தி சொல்றாங்க. அவங்க தூங்கும்போது ரொம்ப விவிடான ட்ரீம்ஸும் அன்னோன் பிளேசஸும் வரதா சொல்றாங்க. இது என்ன சப்கான்ஷியஸ் மைண்டா இல்லை அந்த இடத்தோட எஃபெக்டா? மேலும் சிலர் இன்ட்யூஷன் அதிகமாயிடுச்சு, அவங்க ஃபியூச்சர் ஃபீல் பண்றாங்க. இது கோஇன்சிடென்ஸா அல்லது மைண்ட் சேஞ்சா? இப்போ நம்ம ஒரு பெரிய தியரியை பத்தி பார்ப்போம். இந்த மலைகளை ஒரு எனர்ஜி சென்டர்னு சொல்றாங்க. அது மனுஷங்களோட மைண்டை அஃபெக்ட் பண்ணும். அதனால தான் சிலர் பீஸ், சிலர் ஃபியர், இந்த மாதிரி வித்தியாசமான எண்ணங்களை அவங்க ஃபீல் பண்றாங்க. மேலும் ஒரு தியரி, இந்த மலைகள் வந்துட்டு என்ன ஒரு டைமென்ஷனுக்காக ஒரு கெட்டவேன்னு சொல்றாங்க. இது சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி கேட்கலாம், ஆனா சிலர் சொல்றாங்க ரியாலிட்டியே வந்துட்டு சேஞ்ச் ஆனதுன்னு. இது பிரெயின் எஃபெக்டா அல்லனா ரியலா? விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா ஹைட், ஆக்சிஜன், வெதர், இதனாலதான் இந்த மாதிரி எல்லாம் ஃபீல் ஆகுதுன்னு. ஆனா எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அதனாலதான் ஃபைனலா ஒரு கேள்வி, இது எல்லா விஷயங்களும் நம்மால இன்னும் புரியாத விஷயங்களா இல்ல நம்மளை விட ஏதாவது அட்வான்ஸ்டான ஏதாவது இருக்கா? ஒரு நாள் நமக்கு இந்த மிஸ்டரிஸ்க்கு ஆன்சர் கிடைக்குமா இல்ல இது எப்போதுமே மிஸ்டரியாவே இருக்குமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் இத மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.